ஹாய் மக்களே வணக்கம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சம்ம தொடங்குது. ஸோ அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் வந்துட்டு 3 செட்டு வந்து பூச்செடி வாங்கியிருக்குது. எனக்கு அதுதான் கொண்டு போய் வந்துட்டு பார்த்திங்கன்னா செட் பண்ண போகிறேன். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். அப்புறம் பார்த்திங்கன்னு சொன்னால் 2 ஐஸ்கிரீம் வாங்கியிருக்கிறோம். எனக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி வெயில் அடிக்கிது எங்களோட ஊரில். ஆனால் குளிருண்டா தாங்க முடியலை. ஸோ பார்க்கில் இருந்து ஐஸ்கிரீம் சாப்பிட போகிறோம். சொல்லுங்க ஏன்னு ஐஸ்கிரீம் புட்டிக் நல்லா இருக்கு ஐஸ்கிரீம். என்ன முதல் ஐஸ்கிரீம் போர்டு ஃபர்ஸ்ட் ஐஸ்கிரீம் ஸ்ப்ரிங் அண்ணன். ஸ்ப்ரிங் டைம் தானே. எங்கட பாசையில் சொன்னால் உங்களுக்கு புரியாது. தமிழில் ஸ்ப்ரிங்குன்னு சொல்லுவாங்க. இலை தளிர் காலம் இல்லையோ? இலை தளிர் காலத்துன்ற முதலாவது ஐஸ்கிரீம் எங்கட. நானும் மீறாக குளிச்சுக்கிறோம். அந்த விளையாட்டு இடத்துக்கு போயிட்டு வந்து குடிச்சுனாங்க. மத்தியான சாப்பாடை கட் பண்ணணும். இந்த அப்படி ஐஸ்கிரீம் குடிச்சா கலோரி இது எவ்வளோ கலோரி வேறு நினைக்கிறீங்க? 400 கலோரி. என்னம்மா? ஐயா தண்ணியில் விளையாடலாம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கடையில் போய் அந்த என்னது ஸ்ப்ரிங்குக்கு வந்துட்டு பூச்செடி வாங்கிட்டு வந்தாச்சு. அதை வந்துட்டு ரெடி பண்ணணும். அப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கி வந்துட்டு திடீரென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வெதராக சூடாக ஆயிட்டுது. ஸோ இந்த நிலம் வந்துட்டு கழுவணும். பாருங்க, ஒவ்வொரு சம்மரம் தொடங்கிக்க ஃபஸ்ட்டு வந்து இந்த நாங்கள் இருக்கிற அந்த வெயிலுக்கு நாங்கள் பாவிக்கிற வறண்டாவை வந்துட்டு அதை வந்துட்டு கழுவுவோம். அப்போ அதைத்தான் வந்துட்டு இன்றைக்கி கழுவ போகிறோம். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்மருக்கு மெயினாக நாங்கள் பாவிக்கிற இடம் இது இங்கே தான். வெயிலண்டாலே வீட்டுக்குள்ள இருக்க மாட்டோம். வெளியில் தான் வந்து இதில் வெயில் காஞ்சு கொண்டு இருப்போம். எல்லோரும் நாங்கள் மட்டும் இல்லை, இன்னொருல இருக்கிற எல்லாருமே வெயிலண்டா வெளியில தான் இருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்துட்டு வெயில் வெதர் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் வெயில்னு சொல்கிறோம், போட்டுக்கிற உடுப்பை பார்த்தால் அப்படி தெரியாது. ஏனென்றா நிழல் வந்துடுச்சுன்னு சொன்னால் குளிராயிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொஞ்சம் உடுப்பு ப்ரிப்பேர் பண்ணி போடணும். நீராக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைக்கு இது கொஞ்சம் தேவையில்லை நினைக்கிறேன். இப்போ கொஞ்சம் சூடு உச்சத்தில் வந்தபடியாக சூடு வருகுது. கொஞ்சம் முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் குளிராக இருந்தது. உங்களுக்கு வேணுமோ இது? அவாக்கு இது வேணுமாம்மா, அவள் குளிட்டுதான் ஸோ நான் போட்டு வரேன். அப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் இதெல்லாம் கிளீன் பண்ணி இதில் ஒரு கதிரை மேசை எல்லாம் எடுத்து வைக்கிற வீடியோ தான் இதில் வருமானு நினைக்கிறேன். மேபி வந்துட்டு இது இன்றைக்கு முழுக்க செய்து முடிக்காட்டு அது இன்னும் ஒரு வீடியோவாக வரும். இல்லை இந்த வீடியோ வந்து பெருசாகிடுச்சுன்னு சொன்னால் அதை பிரித்து போடுவேன் நான். சரி, நாங்கள் இப்போ போயிட்டு வேலை செய்கிறதெல்லாம் பார்ப்போம் வாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிலத்தை தான் முழுக்க இப்போ வந்துட்டு கழுவ போகிறோம். ஏன்னு சொன்னால் மெயினாக என்னதுக்கான வந்தால் சோப்பெல்லாம் போட்டு கழுவ போகிறோம். இந்த நிலத்தை கழுவுறதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தனி சோப்பு ஒன்று இருக்குது. அதை போட்டு தான் கழுவ போகிறோம். ஏன்னு சொன்னால் இது 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த இதுக்கு நிலத்துக்கு வந்துட்டு பெயிண்ட் அடிச்சுனாங்களே. இந்த பலகை வந்து பழுதாகும் போது அதுக்கு திருப்ப பெயிண்ட் அடிக்கணும். ஸோ அது பெயிண்ட் அடித்து நாங்கள் போன வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெதர் வந்துட்டு சரியில்லாமல் இருந்தபடியாக ஒரே மழை அதுகளாக இருந்தபடியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு அது கழுவுறதுக்கு வந்துட்டு டைம் கிடைக்கல. என்னன்னு சொன்னால் இதை கழுவி இந்த நிலம் வந்துட்டு நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயிண்ட் அடிக்கலாம். அல்லாட்ட அந்த பலகை வந்து ஈரத்தோடு நாங்கள் வந்துட்டு போட்டோம்னு சொன்னால் அது வந்துட்டு பெயிண்ட் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு உறிஞ்சிடும். ஸோ இப்போ இன்றைக்கு கழுவ போகிறோம். பெயிண்ட் எப்போ அடிப்போம்னு தெரியலை, வெதரை பொறுத்து தான் அது வந்துட்டு இருக்குது. ஸோ அப்போ இன்றைக்கு கழுவுற வேலையை நான் வீடியோவில் காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபஸ்ட்டு இந்த லைட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு கிறிஸ்மஸுக்கு போட்டது. என்னம்மா
இதுக்குள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படி சம்மருக்கு யூஸ் பண்ணுற சாமான்கள்லாம் இருக்கும். அதைத்தான் மீரா காட்டுறா. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்துட்டு இந்த லைட்டை வந்துட்டு கலட்ட போகிறேன். இந்த லைட்டை பூட்டிட்டு நான் தான் கலட்டுறது நானாக தான் இருக்க போகுது. அப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வீடு பார்த்தீங்கன்னா அது மீராண்ட மெக்சிகோஸ் இருக்குல்லோ வண்டில் பேபியாக இருக்கம்மா படுத்திட்டு விட்டுவேன். அந்த வண்டிலுக்கு பாய்க்கிற சாமான வையுங்கோ, அது அப்பாட்ட கொடுக்கணும் வையுங்கோ, மெக்சிகோஸுக்கு பாய்க்கிறது. இது பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து ஒவ்வொரு விண்டருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துடும் காற்றுக்கு. ஸோ இதுக்கு ஒரு வழி நாங்கள் பார்க்கணும். இதுக்குள்ள தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்மர் ஐட்டங்கள் விண்டர் ஐட்டங்கள் எல்லாம் காலநிலை மாறும் போது வைப்போம். இப்போ இஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் வந்துட்டு பாபிக்யூப் செய்கிற மிஷின். அப்புறமா பார்த்தீங்கன்னா என்னோடய சைக்கிள் இருக்குது. அப்புறமா மீராண்ட சைக்கிள். இப்படி தான் வந்துட்டு விண்டர் தொடங்கும் போது சம்மருக்கு பாவிச்ச சாமான்கள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் பேக் பண்ணி வைப்போம். இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி அந்தந்த இடங்களை வைக்க வேண்டிய இடங்களை வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் விண்டருக்கு யூஸ் பண்ண சாமான்கள். இதால் வந்துட்டு நாங்கள் ஸ்னோவால் வந்துட்டு கிள்ளுவோம். எங்களுக்கு மம்பட்டி மாதிரி இது ஒரு ஸ்னோவுக்கு நாங்கள் பாவிக்கிற ஒரு சாமான். இப்போ வந்துட்டு இந்த லைட்டை ஃபஸ்ட்டு நான் போய் கலட்டுறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரம்ப்ளீன் இது வந்துட்டு பாயிறது. இது வந்துட்டு என்ன செய்யணும். அங்கே பார்த்தீங்கன்னா இந்த குட்டி உருளைக்கிழங்குச்சா நான் செய்கிற தோட்டம் ஒன்று இருக்குது, அதுவும் ரெடி பண்ணணும். பார்த்தீங்கன்னா புல்லு கொஞ்சம் வளர்ந்துடுச்சு. என் ரோசா மரம் இப்படி வளரும்னு தெரியல பாருங்க, எல்லாம் காஞ்சி போய் கிடக்குது. ஆனால் திடீரென்று குருத்து வச்சு வளர தொடங்கும். பார்த்தீங்கன்னா அதில் குருத்து வருகுது. பார்த்தீங்கன்னு சொன்னாச்சு இதில் குருத்து வருகுது. இந்த மாதிரி வளருதுன்னு பார்ப்போம். என்னோட ரோஜா மரம் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது. பின்பக்கம் ரெண்டு வீட்டுன்ற பின்பக்கம். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் புதுசாக வந்து அப்பார்ட்மெண்ட்ஸ் வரப்போகுது. ஸோ அது வந்துட்டு என்ன 1-2 வருஷங்களில் வந்துடுமென்று நம்புகிறேன். மிச்சம்படி தான் எங்களோட ஏரியா. இதோ இந்த தொங்கலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கடைசி இந்த ஒயிட் வீடு இருக்கிற அந்த தொங்கெல்லாம் வந்துட்டு ஃபுட்பால் கிரவுண்ட் இருக்குது. அங்கே தான் ராமலிருந்து விளையாடுற செம்படி. இதான் நம்மளோட ஊர். இங்கே பாருங்க மீரா என்னெல்லாம் பண்ணுறாண்டு. அவள் தனிசாக ஒரு வேலை நடக்குது இங்கே. அது தனியாக நாங்கள் போய் அப்புறமா க்ளீன் பண்ணணும். வேணா மீரா எடுக்கிற சாமான எல்லாம் மீரா என்ன பண்ணணும்? மீராம்மா நீங்கள் எடுக்கிற சாமான எல்லாம் என்ன செய்யணும்? அப்புறமா க்ளீன் பண்ணணும் வேணா? ஓகே. லைட் எல்லாம் பார்த்தீங்கன்னா சுற்றியாச்சு. அதை சுற்றி ஒரு இடத்துல வைப்போம். அப்புறமா பார்த்தீங்கன்னு சொன்னால் டிசம்பர் மாதம் கிறிஸ்மஸ் தொடங்க அப்புறமா வச்சு லைட்டை பூட்ட வேண்டியதான. அப்புறமா பூட்டி போச்சு. அவ்வளோ வந்து நீங்கள் ஊட்ட செய்யலாது. அவன் ரப்பர் எல்லாம் கலட்டிட்டீங்களா? யாரு சித்தி தந்ததோ? இவள் ஆரடி அவ குளிக்க வாக்க கூடாது. எல்சாவா? எல்சா கிட்டையும் போடியல. எல்சா மீரான பாட்டை பாத்தீங்களே. அம்மா கிஸ் பண்ணி விடுங்க. இல்ல மீரா மீரா வந்துட்டு குளப்படி செய்யற பந்தா. அதான் துள்ளப்பல். துள்ளப்பல்னா நோர்வேஜன்ல குளப்படி செய்யற பந்து. அந்த பெட்டி மூடிடுச்சு. மூடி அது படாரண்டு அடிச்சோன்னா பயந்து போனோம். எப்படி அடிச்சது மீரா?
வெயில் நம்மள படகுல நல்லா இருக்கு தெரியுமா? நல்ல இதமான சூட்டில் இதமான காற்று நல்லா தூக்கம்தான் வருகுது. வேலை செய்ய தோணுது. கண்ணை எடுத்து மூடிட்டு தூங்கணும் போல இருக்குது. வேலை ஆரம்பிக்கலாமா? எஸ் சிக்கலு ஆரம்பிக்கலாமா? ஊத்தக்க சொல்லக்கூட அப்படி. 4 வயசுல கதைக்கிறது கக்கா கக்கான்னு. அந்த கிண்டக்கான முழுக்க 4 வயசு பிள்ளைங்க வந்துட்டு 5 வயசு பிள்ளைங்க வந்துட்டு இதை பற்றி தான் சொல்லிப்பாங்க. இங்க கக்கா கக்கா அதைத்தான் சொல்லி கொண்டிருக்கிறோம். அப்பா வார வேலை பண்ண போறான். பக்க 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 பக்க. நம்ம மெயின் ஆயுதம் வந்து பாத்தீங்கன்னா வந்துடுச்சு. இதுலதான் தண்ணிய பூட்டி இந்த நிலத்தை கழுவ போறோம் சோப் போட்டு. ஓகே ரெடி ஆகலாம் வேலைக்கு. பாத்தீங்கன்னு சொன்னா கழுவுறதுக்கு தண்ணி வந்துட்டு லைன் வந்துட்டு இந்த மாதிரி தான் எடுக்கணும். வீட்டுல முன்பக்கத்துல இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்படியே பின்பக்கத்துக்கு வயர் விட்டு எடுத்துட்டு அப்புறமா வந்து ஜாயின் பண்ணிட்டு அந்த மிஷினை காமிச்சு நான் உங்களுக்கு வந்து இந்த மிஷினில் ஜாயின் பண்ணிட்டு அப்புறமா கழுவ வேண்டியதான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது இருக்கிற சாமான்கள் எல்லாம் எடுத்து வந்து நான் வந்துட்டு வெளியில் வைக்க போகிறேன். அப்படின்னா கடகடாண்டு கழுவிடலாம். என்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் என்னோட சைக்கிளை ஓடி பார்த்தேன். நல்லா ஜாலியாக இருந்துச்சு. திருப்பி நான் உங்களுக்கு ஓடி காட்டுறேன் பொருள். அந்த மாதிரி சைக்கிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீட்டு நான் பதிக்கணும் நினைக்கிறேன். இறங்கு 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 இறங்கு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா செய்கிறதுக்கு வந்த ஒரு வேலை வேற, நீரோட நான் பார்க்குற வேலை வேற. வைக்கணும் வைக்கணும். தண்ணி வந்துட்டு ஜாயின் பண்ணுறோம். தண்ணி வந்துட்டு அடித்து கழுவ போகிறோம். இதுதான் தண்ணி. இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் ஸ்பீடாக வந்து தண்ணி அடித்து கழுவுறது. அப்புறமா தான் அந்த ப்ரஷ் பாவிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நிலத்துக்கு தண்ணி அடித்து கழுவணும்.
நானும் அது விளையாடுறான் சார்ஜ் போடையில பார்த்தா அது உண்மையை தம்பல்ல காட்டிக்கொண்டு சொல்லியிருக்கிறான். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாம் கழுவியாச்சு, எல்லாம் பளபளண்டு சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. குளிச்சுட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் நிலமெல்லாம் நல்ல வடிவாக பளபளண்டு வெள்ளையாக இருக்கிற ஒரே பாசி படிஞ்சு போயிருந்துச்சு. ஏன்னா ஸ்னோ பெஞ்சு மாதங்களாக இருக்கிறது தானே. அப்போ நிலமெல்லாம் ஒரே பாசியாக இருந்துச்சு, பச்சையாக தான் போச்சுது களவும் போது. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அடித்த பெயிண்ட் எல்லாம் போயிட்டுது முக்கால்வாசி, கொஞ்சம் தான் பார்க்க தெரியுது. ஏன்னா இந்த பலகை வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் இதுக்கு வந்துட்டு பெயிண்ட் பண்ணணும். இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்துட்டு நாங்களுக்கு சம்மருக்கு யூஸ் பண்ணுற மேஜை கதிரைகள் எல்லாம் இருக்குது. அதெல்லாம் நாங்கள் அழகாக ரெடி பண்ணி போட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் காமிக்கிறோம். இப்போ வந்து நாங்கள் எல்லாம் பேக் பண்ணி எல்லாம் முடிச்சு போட்டு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் உள்ளுக்கு போகிறோம். குளிர் வந்து தொடங்கிடுச்சு. சூரியன் பார்த்திங்கன்னு சொன்னால் மலைக்கும் கீழே போகிறாரு. முகிலுக்குள்ளே நிற்கிறாரு. இப்போது மலைக்கும் கீழே போகிறாரு. பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு உள்ளுக்கு வந்தாச்சு. எல்லாத்தையும் வெளியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காய போட்டுருக்குது. நாங்கள் வந்துட்டு அப்புறமா ரெடி பண்ணிவிட்டு இன்னும் ஒரு வீடியோவில் காமிக்கிறோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.